செந்துறையில் அரசு கலைக்கல்லூரி கொண்டு வரப்படும். தேர்தலை ஒட்டி வருவோம், ஒரு மகத்தான கூட்டணியை அமைத்து வெற்றி வேட்பாளரோடு வருவோம் என பிரேமலதா விஜயகாந்த் பேசினார். அரியலூர் மாவட்டம் குன்னம் தொகுதிக்குட்பட்ட செந்துறையில் உள்ளம் தேடி இல்லம் நாடி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பரப்புரையில் ஈடுபட்டார். செந்துறை பேருந்து நிலையத்திலிருந்து செந்துறை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் வரை நடந்து சென்று மக்களை சந்தித்தார். அப்போது அருகில் இருந்த பழக்கடைக்கு சென்ற பிரேமலதா விஜயகாந்த் பழங்களில் விலை நிலவரம் குறித்து கேட்டு கடையில் இருந்த பிஸ்கட் பாக்கெட்டுகள் மற்றும் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில்களை வாங்கி தொண்டர்களுக்கு வழங்கினார். இதில் மாநில பொருளாளர் LK சதீஷ், மாவட்ட செயலாளர் சிவா ஐயப்பன், ராம ஜெயவேல், மாநில பொறியாளர் அணி துணை செயலாளர் பன்னீர்செல்வம், மாவட்ட பொருளாளர் சக்திவேல், ஒன்றிய செயலாளர்கள் NDR ராஜேந்திரன், செல்வராஜ், மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் சரவணன் உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள், மகளிர் அணி ஏராளமானோர் உள்ளம் தேடி இல்லம் நாடி நடைபயணத்தில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுந்தரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகில் பரப்புரையில் ஈடுபட்ட பிரேமலதா விஜயகாந்த் செந்துறையில் அரசு கலைக்கல்லூரி கொண்டு வரப்படும், செந்துறை பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என பேசினார். நிறைந்திருக்கும் நமது இதய தெய்வம் புரட்சி கலைஞரை வணங்கி இன்றைக்கு குன்னம் தொகுதியில எங்களுடைய மக்களை சந்திக்கிறதுல உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கின்ற கேப்டனின் ரத யாத்திரையில இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா தொகுதிகளுக்கும் நாம நேரடியா சென்று கொண்டிருக்கிறோம். இந்த மாவட்டத்தின் செயலாளர் ஜெயவேல் அவர்களுக்கும், நமது பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் ஐயப்பன் அவர்களுக்கும், கழக பொருளாளர் சுதீஷ் அவர்களுக்கும், இங்கு கூடியிருக்கும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளுக்கும், என் மகளிர் அணி சகோதரிகளுக்கும், என்னை ஆளாக்கி எடுத்து வரவேற்ற என் அன்பு சகோதரிகளுக்கும், என் உயிரினும் மேலான அன்பு கழக உங்கள் அனைவருக்குமே நான் இருகரம் கூப்பி அறிவிக்கப்படும் என்கின்ற முதல் அறிவிப்பை இப்ப தர செந்துறை, அரியலூர் மாவட்டத்துல செந்துறை அதை என்ன பண்ண போறோம், பேரூராட்சியாக நம்ம அறிவிக்க போறோம். அதே மாதிரி செந்துறையில அரசு மருத்துவமனை இரவு மருத்துவர்கள் இருக்கிறதுல, மருந்து மாத்திரை இல்ல, செவிலியர்கள் இல்ல, இந்த நிலை எல்லாமே நாம மாற்ற போறோம். கேப்டன் நடிகராக இருந்த காலத்திலிருந்து அரசாங்க ஆஸ்பத்திரிகளை என்னெல்லாம் கொடுத்தாரு, கட்டில் கொடுத்தாரு, மெத்த கொடுத்தாரு, அது மட்டும் இல்ல மருந்து மாத்திரை எல்லாத்தையும் அப்பயே தலைவர் கொடுத்தார். அதனாலதான் சொல்றேன், இந்த தொகுதியை நாம ஜெயிக்கிறப்போ உறுதியாக அரசு ஆஸ்பத்திரிகள் எல்லா வசதிகளோடு தரம் உயர்த்தப்படும். அதே மாதிரி செந்தூர்ல அரசு கலை கல்லூரி உறுதியாக நாம ஏற்பாடு செய்வோம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்றேன். இப்ப நான் வர வழியெல்லாம் பார்த்தேன், எங்க திரும்பினாலும் சிமெண்ட் ஆலைகள் தான் இருக்குது, எங்க பார்த்தாலும் சிமெண்ட் ஆலைகள். அங்க படிச்ச இளைஞர்களுக்கு முன்னுரிமை தரணும் அப்படிங்கறத நம்ம வலியுறுத்துவோம் கண்டிப்பாக. அதுவும் நம்ம மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து வேலை வாய்ப்பை தர வேண்டும் என்பதை கட்டாயம் நம்ம வலியுறுத்துவோம். செந்துறையில் ரயில் நிலையத்தில் விரைவு ரயில்கள் நின்று செல்வதற்கு உறுதியாக மத்திய அரசிடம் பேசி நாம் எல்லா திட்டங்களையும் நிச்சயமாக கொண்டு வருவோம் என்பதை சொல்றேன். அதே மாதிரி இங்க செந்துறையில் அடுத்தது அதனால இங்க எல்லாரும் என்ன வரவேற்க வந்திருக்கிறாங்க. இங்க எல்லாரையும் பார்த்து நான் வணங்குறேன். இந்த மாசம் யாருடைய பிறந்த நாள்? 25ஆம் தேதி வருவாய் ஒழிப்பு தினமா நீங்க கொண்டாடணும். அது மட்டும் இல்ல, ஜனவரி 9 கடலூர்ல நடக்கிற மாநாடுக்கு எல்லாரும் கட்டாயமாக கலந்து கொண்டு அந்த மாநாடை வெற்றி மாநாடாக நீங்க அறிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி தலைவர் பிறந்த நாளை முன்னிட்டு 22ஆம் தேதி தலைவரை மீண்டும் நீங்க எல்லாம் திரையிலே காணலாம். கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் மீண்டும் ரீ-ரிலீஸ் ஆகிறது. எல்லாரும் போய் பாருங்க, கட்டாயம் பாருங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கிறது.
தலைவரை பார்த்தா அவ்வளோ அழகா இருக்காரு. நான் படம் பார்த்தேன். நீங்க எல்லாரும் போய் திரையில தலைவரை பார்க்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். சரிங்களா? இளைய கேப்டன் வருவாரு, சண்முக பாண்டி எல்லாம் அடுத்து வருவாங்க உங்களை பார்க்க. எல்லாரும் வருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இடைவேளையில உங்களுக்கு எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. புரியுதுங்களா? கேப்டன் பிரபாகர் படம் இடைவெளியில உங்களுக்கு எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. எல்லாம் டீ காபி குடிக்க வெளியே போயிடாதீங்க, உட்காந்து பாருங்க. சரிங்களா? அதனால எல்லாரும் பெருந்திரளா வந்து என்னை வரவேற்றிருக்கீங்க. நிச்சயமாக மீண்டும் வருவேன். தேர்தலை ஒட்டி வருவோம். ஒரு மகத்தான கூட்டணியை அமைத்து வருவோம். வெற்றி வேட்பாளரோடு வருவோம். நாம் இணைபெறும் அந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்று சொல்லி என்னை வரவேற்க இங்கு வந்திருக்கும் மாவட்ட கழக செயலாளர்கள் செந்துறையில ராஜேந்திரன், செல்வராஜ், சக்திவேல், சரவணன், ராஜீவ்காந்தி, சுகன்யா, செல்வி குமார், ரவி மற்றும் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருக்கு. இங்க சலவை நிலைய கடைக்கு இலவச மின்சாரம் கட்டாயம் நம்ம ஜெயிச்சு வந்த உடனே தரப்படும். அதே மாதிரி கல்வி வேலை வாய்ப்பு பின்தங்கி இருக்கிறதுனால அந்த கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு நீங்கள் எல்லாரும் படிச்சவங்களா கொண்டு வருவோம். அதே மாதிரி எம்ஐசி தேர்தல் வரலாறு ஓகேவா? அதனால தேர்தல் அப்ப நான் வரேன். வேட்பாளரோட கூட்டணியோட வந்து என்னெல்லாம் வாக்குறுதி இருக்கோ எல்லாத்தையும் சொல்லுவோம். சொன்னதை செய்வோம், செய்யறத சொல்லுவோம். ஏன்னா இது யார் கட்சி? யார் கட்சி? கேப்டன் கட்சி. துளசி கூட வாசம் மாறும், துளசி வார்த்தை வரலாறு இல்லை. அதனால எல்லாருமா சேர்ந்து வெற்றியை பெறுவோம் என்று சொல்லி என்னை வரவேற்க வந்த எல்லாருக்கும் நன்றி சொல்லி, இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நமது முரசு வெற்றி முரசு என்று ஒலிக்க அனைவரும் முரசுக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.